அவனோடு இருந்தார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவர் அவனோடு இருந்தார். எவனோடு இருந்தார்? சாமுவேலோடு ஆண்டவர் இருந்தார். சாமுவேலை உன்னத இறைவாக்கினராக தீர்க்கதரிசியாக கடவுள் மாற்றினார். சாமுவேலை தன் பணிக்கென ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். சாமுவேல் கடவுளுடைய திருவுளப்படி முற்றிலும் இடது பக்கமோ வலது பக்கமோ சாயாதபடி வாழ்ந்தார். சிறு வயது முதல் ஆலயத்திலே ஆலய பணிக்காக சாமுவேல் தன்னை முற்றிலும் அர்ப்பணித்தார். ஏலி என்னும் பெரிய குருவோடு இணைந்து அவர் பணியாற்றினார். அவர் பணியெல்லாம் கடவுள் பணியாயிருந்தது. ஆகவே உன்னத இறைவாக்கினராக உன்னத தீர்க்கதரிசியாக சாமுவேலை கடவுள் உயர்த்தினார். அதற்கு ஒரே காரணம், ஆரம்ப காலகட்டத்திலே ஆண்டவர் அழைக்கின்ற பொழுது சாமுவேல் சொன்ன ஒரு வார்த்தை, இறுதி மட்டும் அவர் அதை கடைபிடித்தார். என்ன வார்த்தை? சாமுவேல் சாமுவேல் என்று கடவுள் அழைக்கின்ற பொழுது, 3ஆம் முறை அழைக்கின்ற பொழுது ஏலி சொன்ன அறிவுரையின்படி, ஆண்டவரே நீர் பேசும், ஆண்டவரே நீர் பேசும், உம் அடியவன் கேட்கிறேன் என்று சொன்னார். அன்று சொன்ன வார்த்தை, அவர் சாகும் வரை ஆண்டவர் பேசுவதை கேட்பவராய், ஆண்டவர் சொல்லுவதை செய்பவராய், ஆண்டவர் காட்டக்கூடிய வழியில் செல்பவராய் இருந்தார். ஆம் பிரியமானவர்களே, ஆகவே கடவுள் சாமுவேலோடு இருந்தார். சாமுவேலோடு இருந்த ஆண்டவர் நம்மோடு இருக்க நாமும் என்ன செய்யணும்? இறைவார்த்தை கடந்து வருகின்ற பொழுது கடவுள் நம்மோடு பேசுகிறார் என்பதை உணர்ந்து அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் வழியில் நடந்தோம் என்று சொன்னால், நம்மையும் மத்தேயு 28:20 வாசிப்பது போல, உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கேன்னு சொன்ன தேவன் நம்மோடு இருப்பார், நம்மை ஆண்டு வழிநடத்தி ஆஸ்வதிப்பார். ஆகவே சாமுவேலை போல நாமும் இருப்போம். சாமுவேலோடு ஆண்டவர் இருந்தது போல கடவுள் நம்மோடு இருப்பார். கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன்.